Who of the following is one of the 9 gems of சந்திரகுப்தா டூ? சந்திரகுப்தா டூ வந்துன்னா குப்தாவோட வந்துன்னா கிங்கு. அந்த கிங் டைம்ல வாழ்ந்த வந்துன்னா நிறைய புலவர்கள் இருக்காங்களாம். அதுல 9 gems இந்தியாவுல ரொம்பவும் பேசப்பட்ட, அதாவது ஏன்ஷியன்ட் டைம் பேசப்பட்ட 9 புலவர்கள் இவரோட காலத்துல வாழ்ந்திருக்காரு. அதுல ஒருத்தவர் வந்து இந்த 4 ஆப்ஷன்ல இருக்கு. அது யாருன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த 9 ரத்தினங்கள் சொல்ற புலவர்கள் யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சோம்னா அதை வச்சு இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். இல்லைன்னா இங்க பாருங்களேன், சந்திரகுப்தா டூவோட பீரியட்ல நவரத்னாஸ் அப்படின்னு ஒரு இருக்குல்ல, நவரத்னால ஸ்டார்டிங் பார்த்தோம்னா அமரசிம்ஹா, அடுத்து தன்வந்திரி, அடுத்து ஹரிசேனா. ஹரிசேனா இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பார்த்தோம். சமுத்திரகுப்தா டூ பீரியட்லுமே இவர் ரொம்ப ஃபேமஸான வந்து என்னன்னா அவரோட கோட் புலவரா இருப்பாரு. இவரோட பீரியட் சந்திரகுப்தா டூ பீரியட்லுமே இவர் வருவாரு. அடுத்து காளிதாஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்ஷியன் ஆதர்னு சொல்லுவாங்க. இவர்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் அப்கமிங்ல பார்ப்போம். பட் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போதைக்கு நான் ஆத்துல வச்சேன் சந்திரகுப்தா டூவோட அவையில வந்து இருக்கிற புலவர்கள் இவரும் ஒருத்தர் அப்படின்னு. அடுத்து கக பனகா, அடுத்து சங்கு, வரக மிகிரா, அடுத்து வரோச்சி, அடுத்து வேட்டல் பாட்டா. இவங்க 9 பேர் தான் யாரும் சந்திரகுப்தா டூ பீரியட்ல வாழ்ந்த வந்து புலவர்கள். இப்ப ஆப்ஷன் வருங்களேன். இதுல என்ன விஷாகா டட்டா அப்படின்னு ஒரு பேர் பார்க்கவே இல்லை, பிரம்மகுப்தா அப்படின்னு ஒரு பேர் பார்க்கவே இல்லை, மோகலனா அப்படின்னு ஒரு பேர் பார்க்கவே இல்லை, வரக மிகிரா இப்பதான் பார்த்தோம். வரக மிகிரான்னு சொல்லிட்டு ஒரு பேர் இங்க இருக்கு பாருங்க, வரக மிகிரான் இருக்கு. அப்ப என்ன, இவர் தான் வந்து கோட் போயட்டா இருப்பாரு. அதனால ஆன்சர் என்ன வரும், இதுதான் வரும். ரைட்டா? இது எல்லாமே ஃபேக்சுவல் ரோட் லேர்னிங் மாதிரி தான் இருக்கும், வேற வழி இல்ல. ஹிஸ்டரி அப்படின்னு வந்தாவே நம்ம லேர்ன் பண்ணி தான் ஆகணும். நீ மைண்ட்ல வச்சுக்க.